ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி. அதில் குரு சூரியன் என்ன சித்திர மாதம் பிறந்தத்து சூரியன் உச்சத்தில் இருக்க, குரு பகவானோட சேர்ந்திருக்க. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி, 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். சுக்கிரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி வரணும் பயணம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்திலிருந்து இல்லையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் பால், அதாவது பசும்பால் கொடுத்துட்டு போக அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். யாருக்கும் கேரண்டிக்கு இழுத்ததெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 15ஆம் தேதி அன்னைக்கே சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய 7ஆம் நாள். இந்த வாரத்தில் சந்தான சப்தமி. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்தாலேயான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்றைக்கி போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 17ஆம் தேதி ராமநவமி. ராமபிரா அயோத்தி ராமநவமி ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு இந்த தேசம் முழுக்கவே தெரியும். ராமர் கோவிலை இப்போ கட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கார்கள். ராமநவமி நவமி 9ஆம் நாள் சுக்லபக்ஷ நவமி எண்ணிக்கை வரக்கூடியது ராமநவமி. அதுவும் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும். சித்திரவாசமான கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது. மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மதுராந்தகத்தில் ஏரி காத்தராமன் எல்லா ராமர் கோவில்லையும் ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர இந்த வாரம் 8ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி, 8ஆம் தேதி தமிழ் மாதத்தில் 21ஆம் தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம். உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் வர்றது. மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சதுனா உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்குது, பலன்கள் என்ன இருக்குது, இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது, அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரன்றதையும் சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15/4/2024 முதல்
21/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறது. ஒரு 27 நாளில் 27 நட்சத்திரங்களை கடந்து 12 ராசியை கடக்கக்கூடியவர், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியவர். இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், அதாவது உங்களுடைய ராசிக்கு அதியோகர்னு சொல்லக்கூடிய 5-10க்கு உண்டானவர். அவர் 10க்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 8ஆம் இடத்துல மறைந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறத விட வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தமாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும். உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலைக்குன்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு தொல்லைகள் வரும். நாட்டை விட்டு வீட்டை விட்டு பிரிந்து சென்று தனியாக இருப்பவர்களுக்கு அந்த தொல்லைகளிலிருந்து சிறிது கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. சூரியன், அதாவது ராகு, சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய 4-11ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதும் உச்சம் பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி நீச்ச பங்கம் அடைகிறதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு வேலையில் சேஞ்சஸ் வெளிநாட்டுக்கு ஏதாவது ப்ரொமோஷனில் போகணும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கு. அதாவது ஆஃப்ஷோர், ஆன்ஷோர் இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரியான நாட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் வரப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 15/4/2024 21/4/2024 வரை உண்டான நாட்களில் 16ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரலும், அதாவது 15ஆம் தேதி ராத்திரி 12:30 மணி வரலும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார். ராசிநாதன் விரயஸ்தானத்தில் தனிச்சு இருக்கிறதுனால சிறு செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்களுடன் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரணும். 20ஆம் தேதி மாலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 20ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 23ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சிறு தடைகள் அதற்கு பிறகு நீங்கள் வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் அதுவும் வேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழங்கள் இவாளெல்லாம் விற்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வாகனங்கள் ஓட்டுநர்கள், அதாவது கால் டாக்ஸி ஓட்டுறவங்க, அதை தவிர ஃபுட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவங்க, அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான சாப்பாட்டு பொருள்கள் கொண்டு போய் கொடுக்குறவங்க, அதை தவிர கவிஞர்கள், கலைஞர்கள், எழுத்தாசிரியர்கள், பணி ஆசிரியர்கள், அதை தவிர எழுத்து பணியில் இருக்கக்கூடிய தட்டச்சதர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய சிவன் கோயிலில் போய் இந்த வாரத்தில் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றம். இந்த வாரம் ராமநவமியும் வருது. ராமநவமி, அதுவும் கடகராசிக்காரர்கள் ராமனை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராமரை போய் வழிபட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சது அந்த ராமர் கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.